அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது மன உளைச்சல் எப்படி கையாளுவது அப்படிங்கிறது தான். இந்த மன உளைச்சல் அப்படின்னா நம்மளுக்கே ஏற்படுத்தி கொள்வது, இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம மீது கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம், அதன் காரணமாக நம்மளோட மனமானது, நம்மளோட சிந்திக்கும் திறனானது நசுக்கப்படுகிறது. அதனால் ஒரு பதட்டம் வருகிறது. அது நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. நிம்மதியின்மை, தூக்கமின்மை, கை கால் குடைச்சல், இந்த மாதிரி தலைவலி, உடல் வலி போன்ற பிற உடல் சார்ந்த, மனம் சார்ந்த எதுலேயுமே கவனித்து செயல்பட முடியாமை, மறதி அதிகமாக இருக்கிறது, சிறு சிறு விஷயத்துக்கு கூட கோபப்படுறது, அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மன உளைச்சலை ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளே யோசிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம கண்ணாடியில் நம்ம பார்க்குறப்போ நம்மளோட முகம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நம்மளையே நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நமக்கு சில விஷயங்கள் சரியாக தான் தெரியுதா அப்படிங்கிறத, நம்ம சரியாக தான் புரிஞ்சிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். எந்த ஒரு செயலுமே சரியானதா தவறானதா அப்படிங்கிறத நம்ம சிந்தனை செய்யாமல் இது சரிதான் அப்படின்னு நம்மளாக முடிவு பண்ணிவிட்டு அந்த செயலை செய்யும் பொழுது அது தவறான காரியமாக இருந்தால் அதற்கான பிரதிபலன் நம்மளுக்கு கஷ்டமானதாக வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். ஒன்று, சில விஷயங்கள் நம்ம மற்றவங்கள மேலே அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. உதாரணத்துக்கு, குழந்தைகிட்ட நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய சின்ன சின்ன கோபங்களை விட்டுடணும். அதாவது வேலையோடு விட்டுடணும். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் நம்மளோட பொறுப்பான அம்மாவா, பொறுப்பான தந்தையா, பொறுப்பான அண்ணனா, பொறுப்பான மாமாவா, பொறுப்பானன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பொறுப்பான ஒரு நபராக, மனிதராக நம்ம நடந்துக்கணும். அங்கே நம்ம பொதுவாகவே சொல்லுவாங்க, வெளியில் வேலையில் இருக்க போகிற டென்ஷனை வீட்டில் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நபர்கள் மிகவும் உரிமையானவர்கள். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களிடம் அந்நியமானவர்கள். அவர்களிடம் நம்மளோட கோபத்தையோ உண்மையான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது. நம்மளே கட்டுப்படுத்திக்கிறோம். ஆனால் வீட்டில் வரும் பொழுது அதை விட அதிகமான உணர்வுகளை வெளியில் காமிக்கிறோம். கேட்டால் வெளியில் இருக்கிற டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது மிக மிக தவறான செயல். எந்த ஒரு செயலையுமே நம்மளோட மனம் சார்ந்து தான் அது நம்ம எப்படி அதை அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய பரிச்சயம் இருக்குது. யாரோ ஒரு நபருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா நம்மளால் ஒரு 20%லேருந்து 30% நம்ம கண்டிப்பாக வருத்தப்பட்டு தான் தீருவோம். ஆனால் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு அடிபட்டது அப்படின்னா ஒரு 50லேருந்து 60% நம்ம கண்டிப்பாக வருத்தப்படுவோம். இதுவே நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குறவங்க, நமக்கான அச்சாணியாக இருக்கிறவங்க, இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுனால் பேரண்ட்டு தான் அவங்களுக்கு அச்சாணி. அப்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு 4 நாள் 5 நாட்கள் காய்ச்சல், அது உடல் ஏதோ உபாதை வந்திருக்கு அப்படின்னா அப்போது அந்த மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்லையா? ஏன்னா அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சு தரத்துக்கு உண்டான அடிப்படையானவர்கள் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறப்போ தான் அதனுடைய வலியும் வேதனையும் 90% அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வேலை செய்யும் பொழுது நமக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும். ஏன்னா நமக்கு மாதிரி தான் அவங்களுக்கும் குடும்பங்கள், சில உணர்வுகள், சில வலிகள், வேதனைகள் கட்டாயம் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே, மனிதத்தன்மையோடு நடந்துக்கிட்டோம், மனசாட்சியோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதன் மூலிமா வரக்கூடிய பாவங்கள் நம்ம விட்டுட்டு போகும். நம்ம புத்திசாலியாக நினச்சிக்கிட்டு நம்மளோட வேலைகளை மற்றவங்க மேலே திணிக்கிறதோ, அல்லது நம்மளால் முடியும் அப்படிங்கிறதுனால அவர்கள் மீது வேலைப்பளுவை திணிச்சு பழிவாங்கும் நடவடிக்கையாக எடுத்துக்கிறதோ அது நமக்கான பாவமாக சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க மேலே முடியும் என்பதால் தான் நீங்கள் கட்டாயப்படுத்தி அந்த வேலையை வாங்குறீங்க.
ஒரு 2 மணி நேரம் ஒரு வேலை செய்தவர் வந்து இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுங்க, ஆனால் அதே காசு தான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அவர் மிகவும் வேதனை அடைந்து அந்த வேலையை செய்வார். அந்த வேலை முடியும். ஆனால் அந்த வேதனை நமக்கு அந்த வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை நினைத்து அந்த வேதனை படுறதுனால அதனோட தாக்கம் கட்டாயமாக நம் மீது படும். அளவு சிறியதாக இருந்தாலும் அது அந்த வேதனை வந்து காத்திருக்கும். நமக்கான நெகட்டிவை கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கும். இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் உங்கள் அனுபவத்திலேயே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்ல வர்றது, இந்த மன உளைச்சலை நம்ம சுயமாக நம்மளே கட்டுப்படுத்திக்க வேண்டியது மிகவும் அவசியம். தேவையற்ற காட்சிகள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற சொற்கள், தேவையற்ற உறவுகள் இதையெல்லாம் நம்ம வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு இருப்பதனால தான் அந்த மன உளைச்சல் அடிப்படை காரணமாகுது. எளிமையான நமக்கு தெரியும், கண்ணில் நம்ம பார்த்துட்ருக்கிறது காலையிலேருந்து நம்ம ஒரு வேளை நம்ம பள்ளிக்கூடம் போகிறோம் அல்லது காலேஜ் போகிறோம் அல்லது வேலைக்கு போகிறோம், எதுக்கோ ஒரு காரியத்துக்காக நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னா நம்ம கண்ணில் நிறைய பார்வைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா காட்சியும் நம்மளுடைய மூளையில் பதியறது கிடையாது. ஆனால் நம்ம பாடப்பகுதியோ நம்ம முக்கியமான ஒரு எண்களோ திரும்ப திரும்ப இருக்கும் பொழுது அது மனசுக்குள்ளே பதியுது. ஸோ இதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எது தேவையோ அதை தான் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். எது தேவையில்லையோ அதை மனதை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும். ஸோ நம்ம அனாவசியமாக நம்ம அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணுறது அது நமக்கான வேதனை தரும், நம்மளோட நிம்மதியை குலைக்கும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு மொபைல் பார்க்குறது அல்லது வெறுமனே டிவி பார்க்குறது, காரண காரியம் இல்லாமல் செயல்படுறது, இது கண்டிப்பாக மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படை காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான செயல்களை தயவு செஞ்சு தவிர்த்துறது ரொம்ப நல்லது. சத்தான உணவுகள், எளிமையான வாழ்க்கை, அடிப்படையான கட்டமைப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக மன உளைச்சலோட அளவு ரொம்ப கம்மியாகும். நம்ம அடுத்தவங்க மேலே திணிக்காமல் இருந்தாவே நமக்கான மன உளைச்சலை பாதி அளவுக்கு குறைச்சிடலாம். இப்போ இருக்கிற கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கான மன உளைச்சல் ஏன் வருது அப்படின்னு நீங்கள் நிறையா ஆராய்ச்சி பண்ணோம், நிறைய தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று கட்டாயமாக நம்ம மறுக்க முடியாது. அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அல்லது அடுத்தவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு தான் நமக்கு டென்ஷனோ, நமக்கு தலைவலியோ, நீ இந்த மாதிரி பண்ணுற, உன்னால தான் இந்த மாதிரி அப்படின்னு அடுத்தவங்களை கை காமிச்சு நமக்கு நாமே மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிறோம். இதை தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள். இதுதான் இப்போ நம்ம பேசுனது எல்லாமே முதல் கட்டம்தான். அதாவது சுய மன உளைச்சல் நமக்கு நம்மளே போட்டுக்கிற ஆபத்தான விஷயங்கள். இன்னொன்று எக்ஸ்டர்னலாக வர்றது, அதாவது புற மன உளைச்சல். இப்போ நம்ம எப்படி அடுத்தவங்க மேலே ஒரு காரியத்தை திணிக்கிறோமோ, அடுத்தவங்களும் நம்ம மேலே ஒரு காரியத்தை திணிக்கிறாங்க இல்லையா, அதனால் வரக்கூடிய மன உளைச்சல். ஒரு நண்பர் கூப்பிட்றாரே அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு, சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு, அதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. ஆனால் நம்மளுக்கு தான் வீண் பழிச்சொல் எல்லாமே நம்மளுக்கு தான் செய்கிறோம். ஸோ நம்மளுடைய நேரம் நம்மளுக்கு முக்கியம், நம்மளோட குடும்பம் முக்கியம், அதை விட நம்மளோட நிம்மதி மிகவும் முக்கியம். எல்லாருமே முக்கியம்தான், ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நல்ல நலத்தோடையும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறத விட இந்த உலகத்தில் வேறு எந்த செல்வமுமே கிடைக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதையுமே அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நல்லா இருக்கணும். எதையும் பார்க்கணும் அப்படின்னா கண் பார்வை தெளிவாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனை போல தான் கால்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நடக்க முடியும். கைகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியும். அதே போல் நம்ம மனமும் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய நல்ல எண்ணங்கள்லாம் சிந்தித்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். இதில் புற தூண்டல்கள் அப்படின்னு வெளியில் நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக நடந்து போகும் பொழுதோ அல்லது வாகனத்தில் போகும் பொழுது எதிர்த்தபடி வரக்கூடிய யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அது நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். நம்ம ஒழுக்கமாக நேர்மையாக நம்மளோட வழியில் போனாலும் வர்றவங்க கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இரண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் பொதுவாகவே பதட்டமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது.
காரணம் அதிகமான சிந்திக்கக்கூடிய திறமை, அமைதியான அடிப்படை ஆழ்மனது அமைதி நிலையில் பெரும்பாலான பேருக்கு இருக்கிற மாரி தெரியல. சடனாவே பட்ட உடனே கோபம், அதாவது எண்ணெயில எப்படி கடுகு போட்டா படபடன்னு பொரியுது, அந்த மாரி வார்த்தைகள மிகவும் சாதாரணமாக விடுறாங்க. நிதானம் மிகவும் குறைவாக தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பொறுமையும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நல்லா பாருங்க, வெளியில நம்ம போகும்பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் யாராவது ஒரு வகுப்பிலே எடுத்துட்டோம் அப்படின்னா, 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் தான் கோபக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கோபக்காரரும் பெரிசா வெளிக்காட்ட மாட்டாங்க. ஏன்னா மீதி இருக்கிற 9 பேரும் பொறுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அந்த கோபம் வெளிப்படாது. சிலர் கோபத்தன்மையோடு இருந்தாலும் கூட, ஆனா கட்டுப்பாடு அப்படின்னு வரும்பொழுது, தன்னுடைய கோபத்த கட்டுப்படுத்தி அத மறைச்சிருவாங்க. அது தானாவே அழிந்து போய்விடும். நீங்க எதையுமே தண்ணி ஊத்தி வளர்த்துனீங்கன்னா, அது வளர்ந்துட்டே இருக்கும். நீங்க கோபப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, அந்த கோபம் வளர்ந்து கொண்டே தான் இருக்குமே ஒழிஞ்சு, ஒரு நாளும் நம்மளை விட்டுட்டு போகாது. ஆனா, மன கஷ்டத்த இன்னொருத்தர்கிட்ட சொன்னா அது குறையும். ஆனா, கோபம் அல்லது ஏதோ வன்மம் இது எல்லாமே நம்ப நினைக்க நினைக்க அது அதிகம் தான் வளருமே ஒழிஞ்சு, குறைவாக ஆகவே ஆகாது. 2க்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. எதை வெளியே சொல்ல வேண்டும், எதனை வெளியே நினைக்கவே கூடாதுங்கிற விஷயங்கள் இருக்கு. அதனால வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய மன உளைச்சலுக்கு உண்டான காரணிகள முதல்ல தவிர்த்துருங்க. யாராவது ஒருத்தர் நம்மளை மிகவும் தொந்தரவாக இருக்கிறாங்கன்னா, அந்த இடத்த விட்டு நகர்றது மிகவும் நல்லது. கணவனோ, மனைவியோ ஒரு மோதல் போக்குல வரக்கூடிய பட்சத்தில, அந்த இடத்த விட்டு ஒண்ணு கணவன் நகர்ந்துக்கணும் அமைதியாக, இல்லைன்னா மனைவி நகர்ந்துக்கணும் அமைதியாக. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்மள தர்ம சங்கடமான நிலைக்கு கொண்டு போறாங்கன்னா, அடுத்த டைம் அந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்க. ஒரு தடவ ஒரு நண்பர் நகைச்சுவைக்காக அல்லது சிறு மகிழ்ச்சிக்காகன்னு சொல்லி ஏதோ ஒரு தவறான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த விஷயத்த கட்டாயமா தவிர்த்துருங்க. நண்பர்ட்ட நேரடியா சொல்லிடுங்க. "இல்ல எனக்கு இந்த வேலை தவறாக தெரிகிறது. என்னை விட்டுடு." அவ்வளோதான். நீங்க நகர்ந்துக்குங்க. ஒரு இடத்துல தவறா இருக்குன்னு உங்களுக்கு மனசு சொல்லுச்சுன்னா, கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகாதீங்க. திருக்குறள், கம்பராமாயணம் முடிஞ்ச அளவுக்கு திருக்குறள் படிங்க. அந்த திருக்குறளையே எது நல்லது, கெட்டதுன்னு தெளிவா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில சந்தேகமா இருந்துச்சுன்னா, நீங்க அந்த திருக்குறள்கள படித்தாவே போதுமானது. ஸோ, அதில இருக்கக்கூடிய கருத்துக்கள படிச்சீங்கனாவே போதும். எது நல்லது, கெட்டதுன்னு யாரும் சொல்லித்தர அதிகமான நீங்க ஆராய்ச்சி பண்ண தேவையே இல்ல. நீங்க செய்யறது நல்லதா, கெட்டதானோ அதிலேயே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு இடத்துல ஒரு நண்பர் கூட சும்மா போயிட்டு, நம்ம பழிசொல்லுக்கு ஆளாகாம இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. காரணம், நம்ம வாழும் வாழ்க்கை நமக்கு மிகவும் முக்கியம். அவமரியாதையோடையும், கெட்ட பெயரோடையும் வாழணுங்கிறது தலையெழுத்து நமக்கு கிடையாது. நிம்மதியான வாழ்க்கை வாழ தான் இந்த பூமியில நம்ம பொறந்து வந்திருக்கோம். ஸோ முடிந்தவரை மன உளைச்சல எளிமையா கையாளலாம். இதெல்லாம் நம்மளுக்கு மன உளைச்சல் அதிகம் எந்த காரணத்தினால நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த காரணத்த முதல்ல பகுதி அளவு குறைச்சிருங்க. அதாவது வீட்ல குழந்தைங்க பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா, அப்போது நம்ம திருத்திக்கணும். நீ குழந்தைகிட்ட போய் நீ இந்த மாரி இரு அப்படின்னு சொல்லாதீங்க. டெய்லியும் 6 மணிக்கு எழுந்திரின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி மிரட்டாதீங்க. நீ 6 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னு குத்தி காமிக்காதீங்க. அதுக்கு பதிலா நம்ம 5:45க்கு எழுந்திரிச்சு நம்ம கடமைகள டைம் வேஸ்ட் பண்ணாம செஞ்சோம்னா, அவர்கள் நம்மளை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுருவாங்க. அதாவது பிறர குறை கூறுவத விட்டுட்டு நம்ம வழிகாட்டியா இருக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. 2வது கணவர் எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறார் அப்படின்னா, முதல்ல அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்க. எதையுமே ஒரே நிமிஷத்தில மாத்திற முடியாது. நம்ம கோபப்படுறதுனால அத நம்ம மாத்தணும்னு நெனைச்சா, அது வில்லங்கமா தான் முடியும். சில நேரங்கள்ல சில விஷயங்கள தன்மையா, பொறுமையா, வேற விதமா ஹேண்டில் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா எந்த வேலைகள் செய்யணுமோ, அந்த வேலைகள செய்ய வைங்க. எல்லா வேலைகளையுமே கணவரையும் பங்கெடுக்க வைங்க. அன்பு அப்படிங்கிறது வேற. ஆனா, அந்த அன்ப அவைங்க பலகீனமா பயன்படுத்துறாங்கன்னா, அதுக்கு தயவு செஞ்சு இடம் குடுக்காதீங்க.
எல்லா வேலைகளும் நம்மளே செய்து பழகிவிட்டோம் அப்படிங்கிறதுனால, அதுவே நம்ம தலையெழுத்து அப்படின்னு நம்மளையே விடுறதுக்கும் சில பேர் முயற்சி பண்ணுறாங்கன்னா, அத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமா சில வேலைகள பகிர்ந்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில இடங்கள்ல முன்கோபம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு எந்த காரணத்தினால அந்த முன்கோபம் வருதோ, அந்த காரணம் ஏற்படக்கூடிய அளவுல கொஞ்ச நாளைக்கு அத அமைதியா விட்டுட்டீங்கன்னா, அந்த கோபமும், அந்த முன்கோபமும் மறைஞ்சிரும். மனசுக்குள்ள எந்த ஒரு வஞ்சக எண்ணத்தையும் தயவு செஞ்சு வராதீங்க. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதையும் கணவர்ட்டயோ, மனைவிட்டயோ தயவு செஞ்சு பேசாதீங்க. இதுதான் அடிப்படை முக்கியமான காரணம். மன உளைச்சலுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன கணவனுக்கும் மனைவிக்கு நடுவுல வருதுன்னா, மனசுக்குள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு அத வெளிய சொல்லாம இருக்கிறது தான். அல்லது மனசுக்குள்ள இவங்க இத பண்றாங்களா, அத பண்றாங்களா அப்படின்னு ஒரு சந்தேக கண் கொண்டே பார்த்து கொண்டே இருப்பது, அது கண்டிப்பா தவறு. எதுவாக இருந்தாலும் அமர்ந்து பேசி தீர ஏன்னா அன்போடு கண்டிப்பா அன்பாக இருந்திருக்கக்கூடிய காலங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ, அப்போ அந்த காலகட்டத்த நினச்சிக்கணும். எங்கே நம்மளுக்கு பாசிட்டிவான இடம் இருக்கோ, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம். தவறு கிடையாது. ஏதாவது நெகட்டிவா தெரிஞ்சதுன்னா, அத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பக்குவமாக எடுத்து அந்த காரியத்த செய்யறது மிகவும் நல்லது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். எப்பயுமே அன்பானவர்கள நம்ம இழந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இருக்கும் வாழ்க்கை ஒரே ஒரு தான். ஒரே ஒரு வாழ்க்கை தான். இதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டியது மிகவும் அவசியம். நன்றி.